கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே இறைவனுடைய நிறை ஆசிரையும் இருதய ஆண்டவருடைய கருணையும் இரக்கத்தையும் நிறைவாக நாம் பெற்று மகிழ்ந்து வாழ்கின்ற அருளை, ஆசிரை இறைவன் நிறைவாக பொழிய வேண்டுமென்று உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டு, இந்த புத்தாண்டு என்பது மிக சிறப்பான ஒரு ஆண்டு. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், முதலிலே இது 2025ஆம் ஆண்டு, புதிய ஆண்டு. இரண்டாவது, அன்னை மரியாவை நாம் நினைந்து முதல் நாளிலேயே கொண்டாடி துவங்குகின்ற ஒரு சிறப்பு. மூன்றாவது, இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு என்ற வகையிலே யூபிலி ஆண்டு. நம்முடைய பசிலிக்காவிற்கு இது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு. அது கடந்த ஆண்டோடு முடிந்துவிட்டாலும் கூட தொடர்ந்து இந்த ஆண்டும் அது இருக்கிறது என்பதை நினைவூட்டி பாப்பரசர் இந்த ஆண்டையும் அதை கொண்டாட சொல்கின்றார். அது என்ன என்று சொன்னால், மார்கரெட் மரியம்மாள் அவர்களுக்கு திரு இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்த 350ஆம் ஆண்டு. இந்த 350 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற வேளையிலே அது நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவும் இருக்கிறது. இத்தனை சிறப்புமிக்க இந்த புதிய ஆண்டிலே நாம் இறை ஆசீர் பெற்றவர்களாக பயணிக்க வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த நாள் அன்னை மரியாவினுடைய துணையோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன் புதிய ஆண்டு அன்னை தாய் என்பவரை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, தாய்மை வழியாகத்தான் புது உயிர் இந்த உலகத்திலே பிறக்கிறது. அது குழந்தையாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், அல்லது தாவரமாக இருக்கட்டும், அல்லது உயிருள்ள மற்ற சிந்திக்க தெரியாத உயிரினங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, அது தாய் என்ற அதன் வழியாகத்தான் புதியதொரு பிறப்பு, புதியதொரு வாழ்வு வருகிறது. அந்த வகையிலே அன்னை மரியாவை நாம் ஒரு புதிய ஏவாளாக கருதி, அந்த அன்னை மரியா வழியாக இந்த புது வாழ்வு, புது பிறப்பு என்பது வருகிறது என்பதனால் ஆண்டினுடைய முதல் நாளே அன்னை மரியாவை நாம் கொண்டாடி, அன்னை மரியா கடவுளின் தாய் என்று போற்றி இந்த ஆண்டை நாம் துவங்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பணி பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலே அவர் சொன்ன வார்த்தைகள், அதுவும் இந்த முதல் நாள் திருப்பலி, ஜனவரி மாதம் முதல் நாள் திருப்பலியிலே அவர் ஆற்றிய அந்த நள்ளிரவு திருப்பலியிலே அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். நாம் அனைவரும், அப்படி என்றால் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள், நாம் அனைவரும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற மதத்தினராக இருந்தாலும் சரி, அனைவருமே ஒரு தாயை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே தாய் இல்லாமல் நாம் இல்லை. எனவே நாம் அனாதைகளாக இல்லை. நமக்கு ஒரு தாய் என்ற வகையிலே தான் அன்னை மரியா இருக்கின்றார் என்பதை நினைவூட்டி இருக்கின்றார். எனவே தான் பழைய ஒரு திரை உலக பாடல், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததும் இல்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், அவர் என்றும் என்னை காக்கின்றார் என்று அருமையாக கவிஞன் பாடினார். அன்புக்குரியவர்களே, அந்த தாயைத்தான் நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் கரோல் ஓய்டிவா என்று அவருடைய இயற்பெயர். அவருக்கு 8 வயது ஆகின்ற பொழுது அவருடைய வாழ்விலே நிகழ்ந்த ஒரு சோகமான திருப்புமுனை நிகழ்ச்சியாக சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு முறை அவர் பள்ளி முடித்துவிட்டு வீடு திரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவன் எப்பொழுது வகுப்பு முடியும், பள்ளி முடியும் என்று காத்து கொண்டே இருப்பார். அவர் ஓடி வருவார். வந்து தன்னுடைய தாயை அவன் முதலிலே பார்த்துவிட்டு விளையாடச் சென்று விடுவார், நண்பர்களோடு வெளியே சென்று விடுவார். அன்றைக்கும் அப்படித்தான். அந்த 8 வயது கரோல் ஒய்டிவா தன்னுடைய
பள்ளி நேரம் முடிந்த பிறகு வீடு திரும்பி ஓடி வருகின்றார். ஆனால் அவருக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அவருடைய தந்தை மண்டியிட்டு இருக்கின்றார். அவருடைய அந்த மண்டியிட்ட இடத்தில் முழுவதுமாக கண்ணீராக அவர் சொரிந்து அழுது கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை அவர் பார்க்கின்றார். அவருக்கு ஆச்சரியம், ஏன் அப்பா அழுகிறார்? அவர் ஒரு மிலிட்டரி மேன், இராணுவ வீரர். எனவே மிடுக்காக இருப்பார், உயரமாக இருப்பார், எதற்கும் அஞ்ச மாட்டார், துணிச்சலோடு இருப்பார். எனவே அப்படிப்பட்டவர் இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லி, அப்பா ஏன் அழுகிறீர்கள் என்று அந்த சிறுவன் கேட்கின்றார். அந்த தந்தை என்ன சொல்லுவார்? எதை சொல்லுவார்? எப்படி சொல்லுவார்? அவர் தழுதழுத்த குரலிலே தன்னுடைய மகனை கட்டி அணைத்து கொண்டு அவர் சொல்கின்றார், மகனே, அம்மா செத்துட்டாங்க என்று சொன்னார். அந்த சிறுவனுக்கு தலையிலே சம்மட்டி அடித்தது போன்ற ஒரு பெரிய பாறாங்கல்லை இறக்கிய சுமை, அடி, வலி அந்த சிறுவனுக்கு. 8 வயது சிறுவன் தன்னுடைய தாயை இப்பொழுது இழந்து விட்டான் என்று பார்க்கின்ற பொழுது அவனுக்கு இருந்த அந்த ஒரு ஆதங்கம், ஆத்திரம் என்ன செய்கின்றார்? வதோவிஸ் என்று சொல்லக்கூடிய தனது பங்கு ஆலயத்திற்கு ஓடி செல்கின்றார். ஓடி சென்று அன்னை மரியாவை பார்க்கின்றார். அந்த சுரூபத்திலே அன்னை மரியா தன்னுடைய குழந்தையை கரங்களிலே ஏந்தி நிற்கின்ற காட்சியை பார்க்கின்றார். அங்கே சென்று அழுகிறார். தன்னுடைய தாயை இழந்த அந்த வேதனையிலே அந்த மாதாவை பார்த்து கேட்கின்றார், ஏன் எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டீங்க என்று அவர் அழுது கேட்கின்றார். கீழே குனிந்து அழுதுவிட்டு அவர் மேலே தன்னுடைய கண்களை உயர்த்தி பார்க்கின்ற பொழுது அந்த மாதாவும் அழுதது. அந்த மாதாவும் அழுததை பார்த்தார், மிகுந்த வேதனையுற்றார். அதன் பிறகுதான் அவர் ஆறுதலான ஒரு வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார். யூ ஆர் மை மதர், நீங்கள் தான் இனிமேல் என்னுடைய தாய், என்னுடைய அம்மா என்று அவர் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு உறுதியான வார்த்தைகளோடு வந்தார். அந்த மாதாவை கடைசி வரைக்கும் அவர் மறக்கவே இல்லை. அந்த கெத்சகோவிய மாதா, அந்த மாதாவினுடைய படத்தை தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய சிற்றாலயத்திலே வைத்து அவர் அந்த மாதாவிற்கு வணக்கம் செலுத்தி, அந்த மாதாவின் மேல் பற்று கொண்டு பாசம் செலுத்தி கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு புனித திருத்தந்தை, மரியாவின் மைந்தன் என்று சொன்னால் புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள்தான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, யூ ஆர் மை மதர், நீங்கள் தான் என்னுடைய தாய். காரணம் என்ன? சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்குகின்ற பொழுது அதே வார்த்தைகளைத்தானே சொன்னார், இதோ உன் தாய் என்று சொன்னார். அந்த தாயைத்தான் அன்புக்குரியவர்களே இந்த அன்பு மகன் ஒய்டிவா தன்னுடைய தாயாக அவர் ஏற்றுக்கொண்டார். அன்று தொடங்கிய அன்னை மரியாளுடைய பக்தி பயணம் என்பது கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. எனவே தான் அவருடைய விருது வாக்கு தோத்துஸ் தூவுஸ் என்ற லத்தீன் வார்த்தைகள் எல்லாம் உமக்கே. மரியான் சனியாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்ச்சீஸ் விழா என்று கொண்டாடுவார்கள். அப்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள். இந்த வார்த்தைகள் எந்த ஒரு புனிதர் சொன்ன வார்த்தைகள் என்று சொன்னால், மாம்ஃபோர் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர் அன்னை மரியாவை பற்றி அளப்பரிய விதத்திலே எழுதி வைத்த ஒரு அற்புதமான பக்தர். அவருடைய ஜெபம் அது. அந்த ஜெபத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தையைத்தான் அவர் தன்னுடைய விருது வாக்காக எடுத்துக்கொண்டார். மரியே, நான் உமக்கு சொந்தம், என்னுடையதெல்லாம் உமக்கு சொந்தம் என்று சொல்லி தோத்துஸ் தூவோஸ் என்ற அந்த வார்த்தைகளை தன்னுடைய விருது வாக்காக அன்னை மரியாவிடம் கொண்டிருக்கின்ற பக்தியிலே அவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கும் நீங்கள் வத்திக்கானுக்கு சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த வத்திக்கான் பேதுரு சதுக்கத்திலே நின்று பார்த்தால் கண்களை உயர்த்தி அங்கே உயரமான ஒரு இடத்திலே அன்னை மரியாளுடைய படம் இருக்கும். அந்த படத்திற்கு கீழே தோத்தூஸ் தூவோஸ் என்று மொசைக் அதிலே எழுதப்பட்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்விலே, அவருடைய ஆட்சி பணியிலே 2 ஆண்டுகள் அன்னை மரியாவுக்கென்றே அர்ப்பணித்தார். ஒரு ஆண்டு மரியன்னையின் ஆண்டு, மேரியன் இயர். இன்னொரு ஆண்டு ஜெபமாலையின் ஆண்டு என்று அறிவித்தார். ஜெபமாலை 3 தேவதரசிகள் தான் இருந்தது.
4வது தேவ ரகசியமாக ஒளியின் மறை உண்மையை அவர் சேர்த்தார். பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இறந்த நாள் முதல் சனிக்கிழமை. அன்னை மரியாளுடைய பக்தியை அவர் கொண்டிருந்ததனால் அன்னையினுடைய அற்புதமான நாளிலேயே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்றுதான் நாம் சொல்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்னை மரியாவின் மேல் அவ்வளவு பக்தி கொண்டிருந்த ஒரு பாப்பரசர் புனித 2ஆம் ஜான் பால். அந்த வகையில்தான் இன்றைக்கும் கத்தோலிக்கர்கள் என்று சொன்னால் அன்னை மரியாவின் மேல் அவ்வளவு ஒரு பிரியம், பக்தி. அவரை நாம் வணக்கம் செய்கின்றோம், வழிபாடு அல்ல. நாம் வணக்கம் செலுத்துகின்ற ஒரு முதன்மையான தாயாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். எனவே தான் ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதன்மையான ஒரு விழாவாக இது அமைகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய விழாக்களை நம்முடைய விழா காலண்டர் நாட்காட்டியிலே, திருவழிபாட்டு நாட்காட்டியிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் 19 மிக முக்கியமான நாட்களை அன்னை மரியாவினுடைய விழாக்களாக கொண்டாடுகின்றோம். அந்த விழாக்களுக்கெல்லாம் அடிப்படையான விழா எதுவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியா கடவுளின் தாய் என்ற அந்த ஒரு விழா தான். 1970ஆம் ஆண்டு புனித 6ஆம் பவுல் என்பவர்தான் இந்த நாளை அன்னை மரியாவும் கடவுளின் தாய் என்ற ஒரு விழாவிற்கு திருச்சபைக்கு அர்ப்பணித்து கொடுத்து, அன்றிலிருந்து இன்று வரை இந்த மரியாவினுடைய வணக்கம் விழா இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிரிவினை சபை சகோதரர்கள் சொல்லுவார்கள், அன்னை மரியாவுக்கு இத்தகைய ஒரு வணக்கம் செலுத்துகின்றீர்களே, விழா எடுக்கின்றீர்களே, இது எங்கே இருக்கிறது விவிலியத்திலே என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இது விவிலியத்தில் தான் இருக்கிறது. இதை யாரும் கட்டுக்கதையாக இட்டு கட்டி சொல்லவில்லை. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். வானதூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள செய்தியை கொடுக்கின்றார். உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை கடவுளின் மகன் எனப்படும். ஆக கடவுளின் மகன் கடவுள்தானே. அந்த கடவுளுடைய மகனை பெற்றெடுக்கின்றவர் கடவுளின் தாய்தானே. எனவே இது சாதாரணமாக எல்லாரும் புரிந்து கொள்ள விதமாக இந்த வசனம் நமக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. அதே லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 42, 43 இந்த 2 வசனங்களிலே பாருங்கள், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியா வருவதை பார்க்கின்றார். பிறகு எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் தூண்டப்பெற்று அன்னை மரியாவை அவர் எப்படி வாழ்த்துகின்றார் பாருங்கள். என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? என் ஆண்டவரின் தாய் என்று முதலாக அறிக்கையிட்ட பெண்மணி, அது திருநூலிலே நாம் காண்கின்ற ஒரு வரியாக அமைவது இந்த இடம்தான். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம், வாக்கு மனு உடல் எடுத்தார். வாக்கு என்று சொன்னால் லோகோஸ், வார்த்தை, அது கடவுளை குறிக்கிறது. மனித உடல் என்பது மனிதனை குறிக்கிறது. ஆக இயேசுவுக்கு கடவுள் என்ற மனிதன் என்ற 2 இயல்புகளும் ஒரே ஆளிலே இருக்கக்கூடிய, இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த இயேசுவை, இந்த கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் மனித இயேசுவுக்கு மட்டுமல்ல, அதோடு கூட இணைந்த கடவுள் இயேசுவுக்கும் அவர் தாயாக இருக்கின்றார் என்பதனால் இந்த வாக்கை மனு உடலாக தாங்கி இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த தாய் அன்னை மரியா என்பதனால் அவள் கடவுளின் தாய் என்று போற்றப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, 12 வயதிலே இயேசு காணாமல் போய்விட்டார் என்று அலைகின்றார்கள். அவர் எருசலேம் ஆலயத்தில் தான் தங்கியிருந்தார். அன்னை மரியா திரும்பி எல்லோரும் போய்விட்ட பிறகு எங்கே காணும் என்று தேடி அலைந்து 3 நாட்கள் பிறகு ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திலே பார்க்கின்றார்கள். அப்பொழுது அன்னை மரியா சொல்கிறார், மகனே, ஏன் இப்படி செய்துவிட்டாய்? உன் தந்தையும் நானும் எங்கெல்லாம் உன்னை தேடி அலைந்தோமே என்று. உடனடியாக இயேசு என்ன சொல்கிறார்? என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்கிறேன் என்று சூசையப்பர் அல்ல, என் தந்தை கடவுள் என்று சொல்கிறார். ஆனால் அன்னை மரியாவை என் தாய் என்றுதான் அங்கே அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு என்னுடைய தாய் என்று ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால்
அவர் கடவுளின் மகன், என் தந்தை என்று கடவுளை அவர் அடையாளம் காட்டுவதனால் அன்னை மரியா அங்கே கடவுளின் தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே தான் திருச்சபையினுடைய அந்த வலுவான விசுவாசம் என்பது திருமறை நூலிலே அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது. அப்படி இருக்க இந்த திரு அவையினுடைய போதனையை நாம் எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையிலே கவுன்சில் ஆஃப் எஃபேசஸ் என்று சொல்லக்கூடிய எஃபேசில் கூடிய முதல் திருச்சங்கம் கிபி 431 கூடிய அந்த திருச்சங்கம் திட்டவட்டமாக வரையறை செய்து அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்று நமக்கு விசுவாச பிரகடனமாக, விசுவாச ஒரு கொள்கையாக நாம் ஏற்று விசுவசிக்கக்கூடிய ஒன்றாக அறிவித்தது. எந்த ஒரு கிறிஸ்தவன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் கத்தோலிக்க கிறிஸ்தவரே கிடையாது. அன்னை மரியாவை மறுக்கின்றவன், அன்னை மரியாவினுடைய வணக்கத்தை ஏற்காதவன் கிறிஸ்தவரே கிடையாது. அவர்கள் விவிலியத்திற்கு எதிர்ப்பாகவே இருக்கிறார்கள். எனவே தான் கிறிஸ்தவரே கிடையாது என்று சொல்கின்றேன். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த எஃபேசஸ் திருச்சங்கம் அன்னை மரியாவை ஒரு அற்புதமான ஒரு அடைமொழி கொடுத்து அழைத்தது, வரையறைத்து சொன்னது. அது என்ன என்று சொன்னால் தேயோடோகோஸ் என்ற வார்த்தை. இது கிரேக்க வார்த்தை. இதை இரண்டாக பிரிக்க வேண்டும். தேயோ அப்படி என்றால் கடவுள், ஒய்கோஸ் என்று சொன்னால் வீடு. கடவுள் தங்கிய வீடு அன்னை மரியா. கடவுள் எங்கே தங்கினார்? 9 மாதங்கள் இருந்து 10 மாதம் சுமந்த அந்த அன்னை மரியா தான் கடவுள் தங்கிய வீடாக இருந்தது. எனவே தான் அன்னை மரியாவுக்கு தேயோடோகோஸ் என்று ஒரு அடைமொழி கொடுத்து கிரேக்கத்திலே அவருக்கு கடவுளின் தாய் என்ற பெருமையை திருச்சபை சேர்த்தது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதை முதல் ஒரு விசுவாச பிரகடனமாக நாம் நம்பி எடுத்துக்கொண்டு சிறப்பித்து கொண்டாடுகின்ற விழாதான் இன்றைக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே, ஜூபிலி ஆண்டிலே நாம் ஒரு சில முடிவுகளை, தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வுக்கு இந்த விழா, இந்த ஆண்டு நமக்கு என்ன சொல்கிறது என்பதை 3 கருத்துக்களை, 3 தீர்மானங்களை நாம் எடுத்துக்கொள்ள முன்வருவோம். முதலிலே பாருங்கள், அன்னை மரியாவை மறக்கவே கூடாது. அன்னை மரியாவுக்கு நம்முடைய வணக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த பக்தி, அந்த பற்று என்பது, பாசம் என்பது இன்னும் அதிகமாக வளர வேண்டும். அதற்கு ஒரு பெரிய வழி என்னவென்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, தினமும் ஜெபமாலை ஜெபிப்பது. ஒவ்வொரு நாளும் நான் பார்த்திருக்கின்றேன், திருப்பலி முடிந்த பிறகு இங்கே ஒரு குழுவினர் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல பக்தி பாரம்பரியமான ஒரு ஜெபம் இந்த ஜெபமாலை. அன்னை மரியாவே நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த ஜெபமாலை. எனவே அன்னை மரியாளுடைய பக்தியை இந்த ஆண்டு முழுவதும் நம்மிலேயே வளர்ப்பதற்கு இந்த ஜெபமாலை என்பது ஒரு வழியாக இருக்கும். எனவே ஒரு முடிவெடுப்போம், ஒரு தீர்மானம் செய்வோம். அந்த தீர்மானம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலையாவது நான் முழுமையாக ஜெபித்து அந்த நாளை நான் நிறைவு செய்வேன். அந்த வழியிலே அன்னை மரியாவுக்கு என்னுடைய புகழ்ச்சியையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிப்பேன் என்று முதல் தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவதாக பாருங்கள், அன்னை மரியா எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அன்னை மரியா இறை வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்திலே ஏற்று அந்த வார்த்தையை தன்னுடைய உதரத்திலே உடலாக மாற்றி இந்த உலகத்திற்கு அந்த வார்த்தையை கொடுத்தவர் தான் அன்னை மரியா. எனவே இறை வார்த்தை என்பது அவருடைய வாழ்விலே மையமாக இருந்தது. எனவே தான் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? யார் என் தாய், யார் என் சகோதரர்? என்னுடைய தாய் யார் தெரியுமா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்றவர் தான் என்னுடைய தாய் என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே நாம் இன்னொரு இரண்டாவது தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு இருக்கிறது. முழு விவிலியத்தையும் நான் படித்து முடிப்பேன். முழு விவிலியத்தையும் நான் படித்து முடிப்பேன். நிறைய பேர் நினைக்கலாம் அது முடியாத காரியம் என்று நினைக்கலாம். சிஸ்டர் ரோஸ் முழு விவிலியத்தையும் கைப்பட எழுதி தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்க கைப்பட எழுதி இருக்கிறாங்க. அப்படி எழுதுகின்ற இந்த
ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால், முடியும் என்று சொன்னால், முழு விவிலியத்தையும் நம்மால் வாசிக்க முடியாமல் போய்விடுமா? கண்டிப்பாக முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாவது தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். முழு விவிலியத்தையும் இந்த 2025ஆம் ஆண்டு நான் படித்து முடிப்பேன் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். இதற்கு ஒரு உதவியாக 3ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை, ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் உங்களுக்கு எப்படி விவிலியத்தை, முழு விவிலியத்தையும் நாம் படித்து முடிக்க வேண்டும் என்பதற்கு அழகாக ஒரு பிளான், ஒரு புரோகிராம் போட்டு வைத்திருக்கின்றேன். அதை உங்களுக்கு அச்சடித்து கொடுக்கிறேன். யார் வேண்டுமென்றாலும் எடுத்து செல்லலாம். அதன்படி நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு என்ன, அதற்கு முன்பாகவே நீங்கள் முழு விவிலியத்தையும் முடித்து விடலாம். எனவே இந்த 2வது தீர்மானத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். 3வது, அதுவும் குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே நாம் இருக்கின்றோம் என்பதனால் தாயை போல பிள்ளை இருக்க வேண்டும். அப்படி என்றால் தாய் காட்டிய அந்த வழி நமக்கு ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். தாயினுடைய ஆன்மீகம் நம்முடைய ஆன்மீகமாக இருக்க வேண்டும். அது என்ன அந்த ஆன்மீகம்? இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஆன்மீகம். நிறைய பேர் கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல தான் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நினைக்கின்றேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? உட்டாம்பாரு ஒரு உடான்ஸு. இந்த ஆண்டு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா அவன் கிடைச்சிருந்தானா மண்டையை உடச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் தான் கொரோனாவே வந்து போச்சு. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அபாண்டம் தான் எல்லாம். இந்த மாதிரியெல்லாம் கருத்து கணிப்பு, ஜோசியம் பார்க்கறது, இது மாதிரி முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. இறை திருவுளத்திலே, இறை பராமரிப்பிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் இறைவனுடைய திட்டப்படி நடக்கட்டும். இதோ உமது அடிமை. அதுதான் மரியாவினுடைய ஆன்மீகம், மரியாவினுடைய வாழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று கலங்கவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நாம் சந்திப்போம். எப்படியாக இருந்தாலும் அதை சமாளிப்போம். என்ன நடந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் மரியாவினுடைய ஆன்மீகம். எனவே 3வது தீர்மானத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் இறைவனிடமிருந்து நன்மையாக வருகிறது என்பதை நல்லெண்ணத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாவை போன்று இதோ உமது அடிமை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்று வாழ்கின்ற அந்த அனுபவத்தை நாம் இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்வோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் அனைவரும் இந்த 3 தீர்மானங்களை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் திருப்பாதம் வைத்து அன்னையின் அன்பு பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று முதல் தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது, இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு இருக்கிறது, முழு விவிலியத்தையும் நான் படித்து முடிப்பேன் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது, எது நடந்தாலும் அது இறைவனுடைய கரங்களிலிருந்து நன்மையாக எனக்கு வருகிறது என்ற நேர்மறையான எண்ணத்தோடு இந்த ஆண்டு முழுவதும் வாழ்வதற்காக இந்த ஆண்டிற்குள் நாம் நுழைகின்றோம். அன்னை மரியாளினுடைய துணை நமக்கு என்றும் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது முதல் வாசகத்திலே வந்த இறை ஆசீர் அந்த வரிகளோடு அதை பாடலாக பாடி உங்களுக்கு ஆசீர் அளித்து முடிக்க விரும்புகின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதியை அருள்வாராக.